பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா இன்று சென்னையில் நடந்த தனியார் டிவி நிகழ்ச்சி வீடியோ கான்பரன்ஸில் பங்கேற்றார். இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாலை நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உயர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பரிந்துரைத்தனர். கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். ஐசியூவில் அவருக்கு சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். அடுத்து நீயா தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோட இருக்க கூடாது. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும். நான் ஆண்டவன் என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இந்த பார்வையாளர் பகுதியில் பெண்கள் இருந்தாங்க, இளம் பெண்கள், அத்தனை பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பக்கம் ஏகப்பட்ட பணியாளர் இருந்தாங்க. ஆனால் ஓடியது யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி மேடம். அதாவது பிஜேபியின் பரம வயது எதிரியான காங்கிரஸ் கட்சியோட லட்சுமி மேடம் ஓடுறாங்க. ஓடி வந்து டேபிள்ல எல்லாருக்கும் ரவுண்ட் டேபிள் வச்சிருப்பாங்களா, அதுல சில சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. அவருக்கு பிபி லோவாக இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஓடி போய் அந்த சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த டயர் நக்கி தான் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு மின் உயர்விற்கு காரணம். உதய் மின் திட்டத்துல கையெழுத்த போட்டு எங்களுக்கும் அதிகமாக்கி விட்டுட்டு இப்படி பச்சை போய் பேசுற. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். பார்க்கும்போது பீகார்ல நாங்க வரமாட்டோம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்ல சொன்னாங்க. என்ன பண்ணோம்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அங்க வந்தோம். நாங்க வந்தோமா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழகத்துல எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மத்தியில ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு குடைச்சல் தராங்க அப்படின்றது பொதுமக்கள் பார்வைக்கு தெரியுது அப்படின்றப்போ ஏன் மௌனம் காக்கிறார் விஜய்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கேள்வி என்னன்னா, ஏன் வந்து இன்னும் உங்க தலைவர் வந்து விஜய் வந்து பிரஸ் மீட் வரல, எதுக்காக வந்து பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணலன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஊடகங்கள், சமூக வலைத்தளம் கூடிய நியூஸை தான் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது எதுவுமே 99% திமுகனால வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி இருக்கவங்களால உருவாக்கப்படக்கூடிய செய்திகள். ஒரு தலைவர் தன்னுடைய கருத்தை மக்கள் முன்னாடி சொல்லலாம், இல்ல 100 பேர் முன்னாடி கூப்பிட்டு சொல்லலாம். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? இப்ப நான் வந்து பெருசா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. என்னுடைய கருத்தை நான் மக்கள்கிட்ட சொல்றேன். விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க கேக்குற ஒரு கொஸ்டினுக்கு நீ எல்லாம் ஊடகத்துல கேட்டுட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கரூர்ல உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றீங்க. ஜனநாயகனுக்கு நெருக்கடி கொடுக்கிறது யாரு சார்? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். அதான் சொன்னேன் நானு. சப் ஜுடிஷியல் இருக்கு. அதாவது நேத்து கோர்ட்ல ஆர்குமெண்ட் இல்ல, நான் திருப்பி சொல்ல வரேன். அதுதான் திருப்பி சொல்ல வரேன். கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கும் பொழுது, அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் டைம்ல இருக்கும் பொழுது, அதுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு அரசியலை பண்ணக்கூடாது. இந்த மூவி ரிலீஸ் ஆனா யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா உதயநிதி அவர்களுக்கு தான், திமுகவுக்கு தான். சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அப்ப யாரு கூட சேர்ந்திருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு? சிம்பிள், உதயநிதி அவர்கள் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க. இதை
சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். உதயநிதி செய்யக்கூடிய எல்லா அரசியலுக்கும் இப்பவும் நீங்க தேர்தல் உதயநிதி பதில் எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்க மாட்டேன்றீங்க. இல்ல இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. வாரிசு அரசியலை எதிர்க்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கட்சியோட நிலைப்பாடாக இருக்குது. ரொம்ப காட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற வாரிசு அரசியலை நீங்கள் விமர்சிக்கவும் செய்கிறீங்க. அதே நேரம் இன்னொரு தேசிய கட்சியில் இங்கே 3 தலைமுறை வாரிசு அரசியல் இருக்குன்னா அங்கே 4 தலைமுறையாக இருக்குது. அந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் போகிறதா சொல்கிறாங்க. வாரிசு அரசியலை தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறதா தமிழக வெற்றி கழகம், இல்லை இந்திய முழுமைக்கும் எதிர்க்கிறதா? இன்னாருடைய பையன் ஒரு முதலமைச்சர் ஆவது தவறுங்கிறது நம்ம சொல்ல வரல. எங்க இடத்துலையுமே பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சரை உருவாக்குறது நாங்க தவறுன்னு சொல்றோம். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? இப்ப நீங்க சொல்லக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் வந்தாரா, திறமையின் அடிப்படையில்? இல்ல, அதான் நான் சொல்றேன். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? பிறப்பின் அடிப்படையில் அவர் வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். நான் பிறப்பின் அடிப்படையில் ஒரு 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 பெரிய ஒரு லாங் ஜேர்னி, காங்கிரஸுங்கிற லாங் ஜேர்னி. அவர் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தந்தையை உயிரிழப்பு கண்ணு மூடி பார்த்திருக்காரு. பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மாவுடைய இழப்பை பார்த்திருக்காரு. ஒரு பெரிய இழப்பை பார்த்து அவர் வளர்ந்து வராரு. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. ஒரு கட்சியை பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு, மிகப்பெரிய தோல்விகள் வருது. இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறதா சொல்லிருப்பானே. ஆமாங்க. என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லிருப்பானே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டிருவோம்னு சொல்லிருப்பான். விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு வேற சொல்லிருப்பான். உச்சமே இல்ல. கிரிமினல் வழக்கு இருக்கிற குற்றவாளிங்க பாஜகவுல சேர்ந்த உடனே வழக்கெல்லாம் மாயமாயிருக்குமே. சிபிஐ, இடி, ஐடின்னு தன்னாட்சி அமைப்ப எதிர்கட்சிகள்ல மேல ஏவுவான். இன்னும் தீவிரமா எதிர்த்தா கட்சி தலைவர்களை மிரட்டுவான், கட்சியை உடைப்பான். இன்னும் சொல்லுறேன் கேளு. தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் தமிழ் பாசம் வரும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேச்சு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான். தமிழகத்துக்கு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் அதிமுக. தமிழகத்துக்கு இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் கொடுக்காத, எந்த ஒரு நல்ல நன்கொடை கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக. நான் சொன்னதெல்லாம் மக்கள் மனசுக்கு சரின்னு படும். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த நாடு ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட், ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்கும். பியூஷ் அவர்கள் தான் அதை பத்தி பேசணும், அதுக்கு நாங்க பேசக்கூடாது. எனக்கு என்ன தெரியும்? என்டிஏக்கு வந்து விஜயால என்ன பாதிப்பு இருக்குங்களா? எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வீங்களா மேடம்? எல்லாமே இருக்கு, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போவோம், கவலையே வேண்டாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். எம்எல்ஏ நிக்கிறீங்களா? நீங்க போட்டிடுறீங்களா? நிறைய டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. நம்ம ஜனவரி தாண்டி இப்பதான் பிப்ரவரி கால் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் எப்போ இருக்கு? அவ்வளவுதான், நிறைய டைம் இருக்கு. 2 monthsல நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்பிட்டேன். வா. ஓட்டு போடுறதுக்கு எதுக்குடா வராங்க? இல்ல உனக்குலாம் ஓட்டு ஐடியா இல்ல, உனலாம் வாங்கலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது? அப்புறம் பஸ்ல ஆட பார்த்தா டிவி ஓட்டு ஐடிக்கான்னு கேட்கற, உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள. வெக்கமா இருக்குது எனக்கு. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல விடு. விஜய் அம்மா எனக்கு பிடிக்கும். நான் ஓட்டு போட்டு விஜய் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்க விஜய்? எத்தனாவது படிக்கிற நீ? நானா 7ஆவதுண்ணா. 7ஆவது படிக்கிற? நான் முதலமைச்சர் ஆகிறேண்ணா. அப்ப நீ ஓட்டு போட்டு விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவ இல்லையா? ஐஸ் சாப்பிட்டுன்னு போ. சொன்னல இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி அந்த கட்சியில இருந்தானுங்க பாருங்க, மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான். உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது.
நம்மளோட இதுல தளபதி தான். படிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூல் ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க வந்துட்டேன். தளபதி பார்க்க. சரி. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10th 15. நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? வாரிசு அரசு மகன் வேற யாரு? நல்லது. இன்னொரு போட்டுக்கிட்டு அவங்க மலை கட்டிட்டு கிடக்கவா? ஆயிரம் மகன் இருக்கணும். அம்மாளுக்கு யாராவது இருந்தா உதவி செஞ்சிருப்பாங்கல்ல. இல்லாம பாப்போம் என்னன்றது போயிருச்சு. அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.